அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. வரகரிசி சாதமும் கேரட் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுலில் ஒரு பவுலில் வரகரிசி எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி இந்த பவுலில் அரை பவுலில் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நல்லா அலசிட்டு எடுத்துக்கிறப்ப மிக்ஸி சாரில் ஒரு துண்டலை இஞ்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பீஸில் தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 4-5 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூனில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ குறைப்பாக அரைச்சிட்டு அந்த வரகரிசியோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கப்பில் ஒரு 5 கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கேரட்டை வேக வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க. அதை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விடலாங்க. கேரட் பச்சடிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பீஸில் தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வரப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை அந்த கேரட் கூட சேர்த்துக்கிறேங்க. கேரட் பச்சடிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் ஒரு அரை ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு, கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளித்ததை கேரட் பச்சடி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், கேரட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வரகரிசி சாதத்துக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 முந்திரி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். பாருங்கள், குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தாளித்ததை அந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான வரகரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வரகரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரகரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேரட் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. 2 சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.